இவர்களை சுற்றி முற்றி உட்கார்ந்திருந்த பல நாட்டினர் அது மதிய வேளை என்பதால் சில்லென்று பீர் பருகிக் கொண்டே சாப்பிட்டனர். பத்மா ஃபென்னி சாப்பிடுவதற்கு நோ என்றாள். சரி, நான் மட்டுமாவது ஒரே ஒரு பீர் சாப்பிட்டுக்கிறேனே என நாக்கு சப்பு கொட்ட கெஞ்சினான். அதற்கு இப்ப எதுவும் நீ சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி சாப்பாடும் சுத்த சைவந்தான் சாப்பிட்ற, ஏன்னா நான் உன்னை இங்க பிரசித்தி பெற்ற மங்கேஷி ஆலயத்துக்கு கூட்டிட்டு போறேன், ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் தெரியுமோ என்றாள். அதனால சுத்தபத்தமா கோயிலுக்கு போகணும், இல்லைனா மடி என்றாள். அதை கேட்டு தலையில் அடித்து கொண்டவன் ஐயோ ஐயோ அருவ எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு என்று செல்லமாக திட்டினான். பத்மா இருவருக்கும் சைவ சாப்பாடு மட்டும் கொண்டு வந்தா போதும், கடைசியில 2 பேருக்கும் ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வாங்க என்று வெயிட்டரிடம் தெரிவித்தாள். சாப்பாடு வந்ததும் முதலில் விஜய் சாம்பாரை எடுத்து சாதத்தில் ஊற்ற போன போது பத்மா அதை தடுத்து முதல்ல பருப்பு பொடியும் நெய்யும் ஊத்தி சாப்பிடு, அவ்வளோ மனமா இருக்கும் என்றாள். அதற்கு விஜய் என்னது அம்மனமாவா என்றதும் சீனாயே எந்நேரமும் செக்ஸ் நினைப்பு தானா, சாப்பிடு என்றாள். விஜய் சாப்பிடும்போது அருகில் உள்ளவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த பீர் வாசமும் மீன் மற்றும் இறால் வாசம் மூக்கை தொலைத்து கொண்டிருந்தது. இப்படி ஆச்சாரமா நம்மளை சாப்பிட சொல்லி சொல்றாளே என்றபடி சாப்பிட்டு முடித்தான். பின் இருவரும் அவர்கள் புக் செய்திருந்த டிராவல்ஸ் காரில் ஏறி மங்கேஷி ஆலயம் செல்ல ஆயத்தமாயினர். பத்மா டிரைவரிடம் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது நல்ல நம்பிக்கையான தங்க கடை இருந்தா நிப்பாட்டுங்க தாதா என்று ஹிந்தியில் கூறினாள். அதன்படியே அவன் ஒரு தங்க நகை கடையில் நிப்பாட்டியதும் கடைக்குள் இருவரும் சென்றனர். இக்கடைக்காரர்களிடம் தனக்கு அணிவதற்கு ஒரு சிறிய செயின் மற்றும் மகாலட்சுமி டாலர் வேண்டும் என்றாள். அதன்படியே அவர்களும் கொடுத்தனர். அதனை வாங்கியதும் விஜயிடம் கொடுத்து தன் கழுத்தில் மாட்டிவிடுமாறு கூறினாள். அவனுடைய கழுத்தில் மாட்டிவிட்டு நல்ல அழகா இருக்கு பத்மா என்றான். பின் சரி கிளம்பு போகலா என்று அவன் எழுந்தபோது அவருக்கு ஒரு சின்ன செயின் காமிங்க என்றாள். எனக்கு வாங்கி தர போறியா? எனக்கு தங்கம் போட்டுக்கிறதுக்கே பிடிக்காது, ப்ளீஸ் உன் காசை கரியாக்காத என்றான். பத்மா இல்ல நீ போட்டுக்கிற என்று அங்கு அவர்கள் காண்பித்த டிசைனை பார்வையிட தொடங்கினாள். பின்பு ஒரு செயினை எடுத்து இது அணிந்து பார் என்றதற்கு ஐயோ என்று அவள் கையை இருக்க பிடித்து கொண்டு இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன், ஒரு பொண்ணு நீ வாங்கி கொடுத்து நான் போட்டுக்கிறதா என்றதும் அவள் ஹலோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா வாங்கிடுவேன் என்றபடியே அணிய கூறினாள். அவன் அணிந்ததும் வாவ் இட் லுக் செக்ஸி என்றாள். பின்பு அந்த கடைக்காரரிடம் தனியா ஒரு $P கிடைக்குமா என்றதும் P போட்ட டாலரை எடுத்து வந்தார்கள். கழுத்தில் போட்டிருந்த செயினை கழற்று என்று கூறி இந்த டாலரை செயினோடு சேர்த்து கொடுங்க என்றாள். விஜய் பத்மாவிடம் ஐயோ அம்மா பார்த்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன் என்றான். அதுக்கு உன் பொண்டாட்டி வாங்கி கொடுத்தான்னு சொல்லுடா முண்டோம் என்று அவன் கன்னத்தை நன்றாக திருகென்று திருகியதை கண்டு அங்கிருந்த அனைவரும் கண்டு சிரித்தனர். பின் வா போகலாம் என்றபடியே அவனுடைய கையை கோர்த்து கொண்டு இருவரும் வெளியேறினர். எப்போதுமே ஜீன்ஸ் டிஷர்ட் அணிவதையே விரும்பிய பத்மா இப்போது தமிழ் கலாச்சாரத்திற்கு ஏற்ற காட்டன் சுங்குடி புடவையை அணிந்திருந்தாள். புடவையில் பத்மா பார்ப்பதற்கு நல்ல மங்களகரமாக காட்சியளித்தாள். அந்த கோயிலுக்கு பல ஊர்களிலிருந்தும் பல தம்பதியினர் மற்றும் காதல் ஜோடிகள் மிகவும் நெருக்கமாக அணைத்து கொண்டு வந்ததை பார்த்த பத்மா அவர்களைப் போலவே இவளும் விஜயை நெருக்கி கொண்டாள். சில தம்பதியினர் பூ விற்கும் இடத்தில் பூ வாங்கி கொண்டிருப்பதை கண்டதும் பத்மாவும் விஜயை அங்கு அழைத்து சென்றாள். விஜய் உனக்கு தான் பூ வைக்கவே பிடிக்காதே பத்து, சுவாமிக்கு வாங்க போறியா என்றான். இல்ல சுவாமிக்கும் எனக்கும் தான் என்றாள். என்னது பூ வைக்க போறியா? அப்புறம் ஷூட்டிங் போது மல்லிப்பூ அணிய சொல்லி கொடுத்ததற்கு இல்ல வேண்டாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன என்றான். ஐயோ அப்போ பூ வச்சுக்கிறதுக்கு மூடு இல்ல, இப்ப மூடு இருக்கு போதுமா என்றபடி ஒரு பெரிய ரோஜா ஒன்றை வாங்கினாள். பின் ஹேர்பின்னை கொடுத்து வச்சுவிடு என்றாள். அவன் பத்மாவிற்கு ரோஜாவை தலையில் வைத்து விட்டபடியே எப்பேற்பட்ட பெண்களுக்கும் சினிமாவில் காண்பிப்பது போல நம்ம புருஷனும் ஒரு நாள் இப்படி நம்ம தலையில பூ வச்சு விடணும்னு ஆழ் மனசுல பதிவாகிடுது போல என்றதற்கு வெட்கத்துடன் சிரித்தாள். பின்பு மூலவர் சந்நிதிக்கு இவர்கள் இருவரும் சென்றதும் வாங்கியிருந்த அர்ச்சனை தட்டை பூசாரியிடம் கொடுத்தனர். தட்டை வாங்கி கொண்ட பூசாரியிடம் பத்மா ரோஹிணி நட்சத்திரம் என்றும் விஜய் புனர்பூச நட்சத்திரம் என்றும் தெரிவித்தாள். விஜய் பத்மாவிடம் என் நட்சத்திரம் எப்படி ஞாபகம் வச்சிருக்க, கிரேட் என்றான். அதற்கு பத்மா அவனிடம் கண் காண்பித்து உன் வாய் அடக்கிறியா என்றபடி சைகை செய்தாள். பின் பூசாரி தீபாராதனை காண்பித்ததும் விஜயிடம் காண்பித்து நல்லா சாமி கும்பிடு என்றதும் அவள் கூறியதற்காக கையை எடுத்து சாமி கும்பிட்டான். பூசாரி தீபாராதனை தட்டை வெளியில் எடுத்து வந்து அனைவரிடமும் காண்பித்த போது அனைவரும்
தட்டில் 10, 20, 50 ரூபாயை போட்டு வந்தனர். பத்மா தட்டை காண்பித்த போது 3 100 ரூபாய் தாள்களாக 300 ரூபாயை எடுத்து தட்டில் போட்டாள். அப்பணத்தை பத்மா போட்டதும் ஆச்சரியமும் சந்தோஷமுமான பூசாரி சென்றுவிட வேண்டாம், அர்ச்சனை செய்தவற்றை எடுத்து வருகிறேன் என்று சென்றார். பூசாரி உள்ளே சென்றபோது விஜய் பத்மாவிடம், ஏண்டி பத்து 300 ரூபா போட்ட, ஒரு 100 ரூபாயை போட்டுட்டு விட்டுருக்கலாமே என்றான். அதற்கு அவள், எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், அதுவும் இல்லாம நாம எப்போதாவது தான் வரோம், பாவம் நாம சம்பாதிக்கிறத நாம மட்டும் வச்சு சந்தோஷம் அடையக்கூடாது, அதை பிறருக்கும் கொடுத்து உதவணும், அப்பதான் நம்ம சந்தோஷம் பன்மடங்கு பெருகும், நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றாள். விஜய் பத்மாவினுடைய தலையை லேசாக வருடினான். இப்போது ஐயர் நல்ல அடர்த்தியான பூக்களை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்துவிட்டு விஜயிற்கு கழுத்தில் கொண்டு வந்திருந்த மாலையை அணிவித்தார். பத்மா விஜயை பார்த்து அவன் கையில் வைத்திருந்த பூவை கழுத்தில் போட்டுவிடச் சொன்னாள். ஐயர் பத்மாவிடம், உங்களை பார்த்தா நடிகை மாதிரியே இருக்கே, டிவியில பார்த்திருக்கேன் என்றதும் ஆமாம் என்றாள். பின்பு பத்மா ஐயரிடம், ரோஹிணிக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பொருத்தம் எப்படி நல்லா இருக்குமா என்று கேட்டாள். அதற்கு அவர், மிக சிறப்பா இருக்கும் என்றார். ரொம்ப நன்றி என்றபடி இருவரும் சன்னதியை விட்டு வெளியே வந்ததும் கொடுத்திருந்த அர்ச்சனை தட்டிலிருந்து பிரசாதத்தை பிரித்தாள். பிரசாதத்தை பிரிக்கின்ற போதே, சாருக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லையோ, நீ சரியாவே சாமி கும்பிடல, இந்த சிவன் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன், அதனால நல்லா வேண்டிக்கோ என்று குங்குமத்தை பிரித்து தனது மேல் நெற்றியிலும் புருவ மத்தியிலும் இட்டுவிடு என்றாள். இது என்ன சினிமா சென்டிமெண்ட்டையே ஃபாலோ பண்ற, ஐயோ என்றபடியே குங்குமத்தை மேல் நெற்றியிலும் புருவ மத்தியிலும் வைத்ததும் பொலபொலவென்று அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் ஊற்றியது. அதற்கு விஜய், ஐயோ என்னம்மா, ஏமா அடற என்று பதறியதும், இல்ல ஆனந்த கண்ணீர் வந்துடுத்து என்றாள். பின் அவள் அணிந்திருந்த செயினில் இருந்த மகாலட்சுமி டாலரை காண்பித்து, இதுக்கும் குங்குமம் வை என்றாள். ஓஹோ, இதுக்கு தான் மேடம் வாங்கினீங்களோ என்று கலாய்த்தான். பின் அந்த டாலரில் பொட்டு வைத்ததும் கண்ணில் எடுத்து ஒற்றிக்கொண்டாள். பத்மா அவனிடம், ஒரு பொண்ணுக்கு அவ என்னவா வேணா இருக்கலாம், எவ்வளோ பணம் வேணா சம்பாதிக்கலாம், ஆனா ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பொண்ணுக்கு இந்த சமுதாயம் அவளுக்கான அங்கீகாரம், மரியாதை, பாதுகாப்பு எதுவுமே தராது என்றபடி அவனுடைய கையை தனது இரு கைகளால் பிடித்து கொண்டாள். அப்போது கூச்சலும் கும்மாளமும் போட்டுக்கொண்டிருந்த ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்திருந்த குழுவினர் இவர்களிடம் கேமராவை கொடுத்து அவர்கள் அனைவரையும் புகைப்படம் எடுக்கச் சொன்னனர். புகைப்படம் எடுத்ததும் இவர்களை பார்த்து அக்குழுவினர், நீங்கள் இருவரும் தம்பதிகளா என்று கேட்டனர். அதற்கு பத்மா கூடிய விரைவில் என்றாள். பத்மா அவர்களிடம், எப்படி இருக்கு கோவா, பிடிச்சிருக்கா, எந்த இடம் இங்க பார்க்க வேண்டியவை என்றதும், நீங்க நிச்சயமா மண்டோவி ஆற்றில் படகில் பயணித்தபடியே பயணம் மேற்கொள்ளுங்கள், அற்புதமான அனுபவமா இருக்கும், நீங்கள் இப்போது கிளம்பினால் எப்படியும் 5 மணிக்குள்ளாகவே அங்கு சென்றடைந்து விடுவீர்கள், படகு பயணம் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி இரவு 10:30 மணி வரைக்கும் அற்புதமான அனுபவம், நேற்று தான் நாங்க சென்றோம் என்றனர். மேலும் ஜெர்மன் நாட்டினர் இவர்களிடம் கோவா என்றாலே கடற்கரை, பப்பு, கொண்டாட்டம் மற்றும் இங்கு விற்கும் புதிய வகையான மதுபானங்களை சுவைக்க வேண்டும் என்றுதான் வருகின்றார்கள். ஆனால் அதைவிட கோவா ஒரு புனிதமான இடம், இங்கு பழமை வாய்ந்த சர்ச்சுகள் மற்றும் மசூதி இது போன்ற கோயில்கள் இருக்கு, இந்த பூமியில கால் வைப்பதற்கே கொடுத்து வச்சிருக்கணும், நீங்கள் எப்பேற்பட்ட கோரமான மனநிலையில் இருந்தாலும் இந்த பூமியில் கால் வைத்ததும் உங்கள் மனம் ரம்யமாகி உங்களுக்குள் ஒரு தெளிவு பிறக்கும் என்றனர். பிறகு அவர்கள் இவர்களிடம் இருந்து விடை பெறுகிறோம் என்று கூறி இவர்களை அந்த படகு பயணத்திற்கு சீக்கிரம் செல்லுங்கள் என்றனர். இவர்களும் சற்று நேரத்தில் அங்கு சென்றடைந்து படகு கிளம்புவதற்காக காத்திருந்தனர். அப்போது சஞ்சயின் அழைப்பு பத்மாவின் கைபேசியில் ஒலித்தது. பத்மா அவனுடைய அழைப்பை எடுத்ததும் சஞ்சய் பவ்யமாக இப்போது அவளிடம், நாளை மாலைக்குள் மும்பை செல்ல முடியுமா, ஒரு படக்குழுவினர் நீ நடிப்பதற்காக கேட்டார்கள், நடிப்பு மட்டும்தான், மற்றபடி அதெல்லாம் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டேன், அவர்களுக்கும் அதிலெல்லாம் விருப்பம் இல்லை, அவர்களுடைய கதைக்கு ஏத்த மாதிரி உன்னால நடிக்க முடியும்னு இயக்குனர் சொல்றாராம் என்றதும், சரி கிளம்புறேன், என் கூட விஜய் இருக்கான், எப்படியும் நாங்க 2 நாள் கழிச்சு தான் மும்பை போறதா இருந்தோம், அதனால என்ன விஜயும் கூட அழைச்சிட்டு போயிடுறேன் என்றாள். பத்மா சஞ்சயிடம், உனக்கு தெரிஞ்சு யாராவது நல்ல தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் விஜய்க்கு இசையமைக்க வாய்ப்பு கொடுப்பாங்களா, பாவம் அவனும் ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கான், எதுவுமே சரியா அமையல, ஆனா அவன் நல்ல திறமசாலி என்றதும், எனக்கு தெரிஞ்சு திரைக்கதை அமைப்பதில் வல்லவராய் இருப்பவரோட
மகன் நடிக்கிற படத்துக்கே அவர் புதிய இசையமைப்பாளர் தேடிக்கிட்டு இருக்கார். அவருக்கு நெருக்கம் சோலையப்பன்னு ஒருத்தர், அவர் எனக்கு நல்ல பழக்கம். அவர்கிட்ட சொல்லி விஜயை அறிமுகப்படுத்த சொல்றேன். என்ன அந்த சோலையப்பன் கொஞ்சம் தண்ணி பார்ட்டி என்றதும் அதை பார்த்துக்கலாம் என்றாள். இப்போது இவர்கள் உட்கார்ந்திருந்த படகு கிளம்புவதற்கு ஆயத்தமானது. பத்மா விஜயிடம், நாளையே நாம மும்பைக்கு போயாகணும், ஒரு படம் சம்பந்தமா நடிக்கிறதுக்கு வர சொல்லி இருக்காங்க, உனக்கும் இசையமைக்கிறதுக்கு சஞ்சய் கிட்ட வாய்ப்பு பத்தி பேசியிருக்கேன் என்றாள். விஜய், சஞ்சய் கிட்டையா என்றதும், அவனுக்கு சினிமாவில் நிறைய தொடர்புகள் இருக்கு, நிச்சயம் எனக்காக அவன் செய்வான், கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்றாள். அதற்கு விஜய், தேங்க்ஸ் பத்து என்று அவள் கையை பற்றி கொண்டான். ஏன் பத்து, நீ கொம்புத்தேன் சாப்பிட்டிருக்கியா? பத்மா, கொம்புத்தேனா? அது என்ன கொம்புத்தேன்? நான் சாப்பிட்டதே இல்லையே. ஏன், அது ரொம்ப ருசியா இருக்குமா? வேணா இன்னைக்கு நைட்டு ருசிச்சு பாரு, சும்மா பிரமாதமா இருக்கும். என்ன சொல்ற என்று அவன் கண்ணடித்ததும் பட் பட் என்று அவனுடைய முதுகில் செல்லமாக அடித்தாள். சனியனே, உனக்கு எப்பவுமே இந்த நினைப்பு தானா? சரியான காம கொடூரனா இருப்ப போல. அடுத்த நாள் மாலை இருவரும் மும்பை சென்றடைந்தனர். மும்பை சென்றடைந்ததும் பத்மாவினுடைய கல்லூரி தோழி உஷா குடியிருக்கும் அடுக்குமாடி பிளாட்டில் இருவரும் தங்கிக் கொண்டனர். உஷா இவர்களை வரவேற்று, நீ வரேன்னு தெரிஞ்சதால பத்மா நான் உனக்கு தனி அறை ஒதுக்கிட்டேன்டி, இங்க நீரஜும் தங்கி இருக்கான். ஆமா, நானும் நீரஜும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க எப்படி என்று பத்மாவிடம் கேட்டதற்கு, இல்ல, கூடிய விரைவில் விஜய திருமணம் செஞ்சுக்கணும்னு தான் இருக்கேன். அதான் நான் நடிக்க முயற்சி பண்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போனியே, அவர்கிட்ட கூட நடிக்க முயற்சி பண்ணலாமா இல்ல வேலைக்கு போகலாமான்னு கேட்டதுக்கு, இல்ல நீ நடிக்க போன்னு சொன்னாரே, அவர் சொன்னபடியே நான் ஒரு பிரபலமான நடிகை ஆயிட்டேன். அதான் நான் விஜயையும் கூட்டிட்டு போகணும். அவரிடம் போய் எங்க 2 பேரோட ஜாதகத்தை காண்பிச்சு பொருத்தம் எப்படி இருக்குன்னு கேட்கணும் என்றாள். பிரயாணம் செய்து வந்த களைப்பில் விஜய் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். பத்மா உஷாவிடம், அவன் தூங்கட்டும், நான் போய் அந்த பட நிறுவனத்தை பார்த்துட்டு வந்துடுறேன், அவன் தூங்கிட்டு இருக்கட்டும் என்று அவனை விட்டு செல்கிறாள். பத்மா விட்டு சென்றதும் நல்ல அயற்சியாக தூங்கிக் கொண்டிருந்தவன் சுமார் 2 மணி நேரம் கழித்து வெளியில் உள்ள ஹாலுக்கு வந்தான். அப்போது நீரஜ் மேல் உஷா ஏறி அமர்ந்து இருவரும் வாயோடு வாய் வைத்து முத்தம் கொடுத்து கொண்டிருப்பதை கண்டதும் விஜய் தர்ம சங்கடத்தில் நெளிந்தான். உஷா விஜய் வந்திருப்பதை சுதாரித்து கொண்டதும், ஐயோ விடு, வேண்டாம், முதலே சொன்னேன். அவன் மீது உட்கார்ந்திருந்தவள் எழுந்து கொண்டாள். பின் விஜயை அமருமாறும் நீரஜிடம் அறிமுகம் செய்து வைத்தாள். சற்று நேரத்தில் உஷா இருவரும் பருகுவதற்கு காப்பி எடுத்து வந்தாள். உஷா விஜயிடம், பத்மா அந்த பட நிறுவனத்தை பார்க்கறதுக்கு போயிருக்கா, சுமார் 2 அல்லது 3 மணி நேரத்துக்குள்ள வந்துடுறதா சொன்னா. விஜயிடம், இதுக்கு முன்னாடி மும்பை வந்திருந்தியா என்றதற்கு, ஆமா, ஒரு விளம்பரத்தில் நடிப்பதற்காக வந்தேன், அப்போ எனக்கு பத்மா பழக்கம் என்றான். உஷா நீரஜிடம், நீ வேணா விஜய் எங்காவது வெளியில கூட்டிட்டு போயேன், பாவம் பத்மா இல்லாம ஒரே போர் அடிக்குது அவனுக்கு என்றதும் நீரஜ் விஜயிடம், வா நாம ஏதாவது டிஸ்கோத்தே போலாம், அங்க போனா நல்லா என்ஜாய் பண்ணுவ என்று அழைத்து செல்கின்றான். விஜய் வெளியில் செல்லும் போது உஷாவிடம், பத்மா கிட்ட சொல்லாமலே போற, வந்தா ஏதாவது சொல்ல போறா என்றதற்கு, நான் பத்மா கிட்ட சொல்லிக்கிறேன் என்று கூறி நீரஜிடம், ஹே விஜய் பாவம், ரொம்ப நல்ல பையன், அவனை கெடுத்துடாத என்றாள். டிஸ்கோதேவிற்குள் சென்றதும் நீரஜ் விஜயிடம், நீயும் பத்மாவும் எப்போதிலிருந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க என்று கேட்டான். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.